எஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். எஸ், லாஸ்ட் வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து 1 to 50, தென் இப்போ 51 to 100 கொஸ்டின்ஸ் இதில் வந்து டேக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இதில் இன்கம் டேக்ஸ் அண்டு ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் 80G ஃபார் டொனேஷன் அப்படிங்கிறது. சம் கேட்டகரி நம்ம வந்து 50%, சம் கேட்டகரி 100% பண்ணுவோம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, டொனேட் பண்ணுறோமோ யாருக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G வேரியஸ் சம் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃபர் 50% அண்ட் 100% டிடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தென் வாட் டைப் ஆஃப் இன்கம் இஸ் கிராஜுவிட்டி அப்படிங்கிறது. கிராஜுவிட்டி வந்து நமக்கு சேலரி ஹெட்டுக்குள்ள தான் வரும். கிராஜுவிட்டி income from salary அப்படிங்கிறது தான். கிராஜுவிட்டி received by an employee is taxable under the salary cut தான் ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணுவார் கிராஜுவிட்டி. தென் 53, our non-resident Indians NRIs taxed in income beyond outside India அப்படிங்கிறது. ஒரு NRI அப்படிங்கிறவங்க அவுட் சைட் இந்தியாவில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா அது வந்து பண்ண தேவையில்லை. டேக்ஸ் ஒன்லி இஃப் ரிசீவ்டு ஆர் அக்வர்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது தெரியணும். ஒரு NRI வந்து இந்தியாவுக்குள்ள அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலோ இல்லை இந்தியாவில் ரைஸ் ஆச்சுன்னா அவருக்கு இன்கம், அதுக்கு மாத்திரம் அவர் வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம இண்டிவிஜுவலுக்கு சரியாக பிரித்தோம். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், தென் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிறத பிரித்தோம். இந்த நான் ரெசிடென்ட் அவங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை, வெளியில் ஏர்ன் பண்ணால் அவுட் சைடு இந்தியாவில் அப்படிங்கிறது தான். பட் இந்தியாவுக்குள்ளே ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா இது ஆர்டினரி ரெசிடென்ட்டோ இல்லை நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டோ அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ணாலும் அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணும். பட் நான் ரெசிடென்ட் வந்து பே பண்ண தேவையில்லை டேக்ஸ். தென் which of the following is not an allowable deduction for gross total income அப்படிங்கிறது. personal expenses are not deductible அப்படிங்கிறது தான். donation to the political party, then medical treatments, then interest on deductions, loan, இதெல்லாமே டிடக்ட் பண்ணிக்கலாம். டொனேஷன் வந்து அண்டர் செக்ஷன் 80G அப்படிங்கிறது பார்த்தோம். தென் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இது வந்து G80G அப்படிங்கிறது. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷன் லோன் 80E இதுக்கெல்லாம் நம்ம வந்து டிடக்ட் பண்ணோம். ஆனால் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்து டிடக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. தென் 55, in computing taxable income which loss can be set off against salary income அப்படிங்கிறது. சேலரி இன்கம்க்குள்ள எந்த லாஸஸையும் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் லாஸ் ஃப்ரம் எனி ஹெட்ஸ் எக்ஸப்ட் சேலரி தவிர்த்து cannot be set off against salary income அப்படிங்கிறது. பிஸ்னஸ் லாஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் ரெண்டையுமே டிடக்ட் பண்ணலாம். லாஸ் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பிஸ்னஸ் லாஸ், தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ், தென் லாஸ் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இதை எதுவுமே நம்ம சேலரி ஹெட்டுக்குள்ள நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. தென் நன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். தென் capital gains arising from transfer of which asset is exempt under income tax அப்படிங்கிறது. agricultural land in rural India is exempt from capital gain tax அப்படிங்கிறது. then is the correct answer. agricultural land in rural area அப்படிங்கிறது தான். urban area, residential property in urban area, commercial property, then stock exchange shares இதெல்லாமே வரும். இதுதான். then next, income from lottery winnings is taxed under நமக்கு தெரியும் அதர் ஹெட்ஸுக்களை தான் வரும். income from other sources, lottery winnings are taxable as income from other sources. then what is the time limit for the carrying from business losses அப்படிங்கிறது. business losses can be carry forward for 8 assessment year அப்படிங்கிறது. 8 வருஷத்துக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். தென் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தென் 59, the maximum deduction under section 80E for interest on education loan is allowed for 5 years. Deductions is allowed when interest for up to 5 years வரை நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். then which type of income is assessed on presumptive
basis under income tax. நமக்கு income from business um, below certain turnovers. Certain small business can be after for presumptive taxations தெரியணும். Then what is a penalty for not filing the tax returns by due date 10,000 அப்படிங்கிறதால late filing penalties are prescribed under income tax under income tax act subject to the income slab அப்படிங்கிறது தெரியணும். Then under GST the threshold for composition scheme is turnover up to 1.5 crore அப்படிங்கிறது தெரியணும். Composition scheme turnover limit 1.5 crore. Under GST, the next question, under GST, which type of which tax applies and in interstate supply அப்படிங்கிறது நமக்கு ஐஜிஎஸ்டி ஒன்லி தான். இன்டகிரேட்டட் goods and service tax is applicable on interstate supply. Intrastate அப்படின்னா போத் வரும், CGST and SGST. Then when is GST liability discharged in case of reverse charge mechanism under reverse charge receipt is liable to pay GST by recipient. Correct answer. B is the correct answer. Then what is the rate on GST on gold? Gold வந்து நமக்கு 3%. நமக்கு தெரியும் ஓல்டு ரேட்டு இது வந்து நியூ ரேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ரேட்டில் நமக்கு 0%, தென் 5%, 18%, 12%, 0%, 12%, then 18%, then 28%. இருந்துச்சு. இப்போ வந்து நியூ ரேட்டில் 0%, 5%, then 18%, then 40% இந்த ரேட்டில் இருக்குது. ஸ்டேஜில் எசென்சியல் கமாடிட்டிஸ் லைக் நம்மளுடைய மில்க்கு, ப்ரெட்டு, தென் ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்துடும் 0%. இது வந்து ஜிஎஸ்டி இல்லை. தென் 5%ல் நமக்கு டெய்லி யூசேஜ் ஹேர் ஆயில், தென் டூத்பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸு, தென் பட்டர், சீஸு இதெல்லாமே வந்துடும். தென் 18% அப்படிங்கிறதுல நம்மளோட ஏர் கண்டிஷனர், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இதை மாதிரி எல்லாமே வந்துடும். தென் அதே மாதிரி 18%ல் நம்மளுடைய கார், ஸ்மால் கார், பைக் இதெல்லாமே தான் வந்துடும். ஸ்மால் கார் அப்படிங்கிறது நமக்கு 1200 சிசி வரைக்கும் நமக்கு ஸ்மால் காரில் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு மேலேனா நமக்கு 40% லக்ஸரியில் வந்துடுவாங்க. அதே மாதிரி பைக்கும் நமக்கு 350 சிசி சொல்லியிருக்காங்க. 350 சிசிக்கு மேலேனா நமக்கு லக்ஸரிஸில் வந்துடுவாங்க. அவங்க வந்து 40% வரைக்கும் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி லக்ஸரி கார்ஸ், டொபாக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய பான் மசாலா இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாமே 40% டேக்ஸ் ரேட் வந்து ஜிஎஸ்டியில் இன்னைக்கு இருக்குது. தென் அதே மாதிரி 3% அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரேட்டு. இது வந்து புல்லியன் குட்ஸ், அதாவது கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. தென் which 66 which document is mandatory for claiming input tax credit அப்படிங்கிறது input tax creditக்கு நமக்கு invoice வந்து very very important. Tax invoice is primary document for ITC claims. Then what is the time limit for issuing a tax invoice under GST அப்படின்னா 15 days from supply அப்படிங்கிறது தான். Then under GST composition dealers needs to file quarterly returns அப்படிங்கிறது தான். compositions dealers file simplified quarterly returns அப்படிங்கிறது. Then GST option B is the correct answer. And GST council is chaired by தெரியும். GST council is chaired by the central finance minister தான் நமக்கு GST உடைய கவுன்சில் சேர்ட் பர்சனாக இருப்பாங்க. by A is the correct answer, finance minister of India. Then GST council head. And then தலைவர். அதே மாதிரி 70 வந்து வாட் இஸ் த பெனால்ட்டி ஃபார் நாட் கெட்டிங் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வென் ரெக்வயர்டு அப்படின்னா 50,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க. ஃபெயிலியர் டு அப்டைன் மேண்டட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன், அட்ராக்ட்
a penalty of 50,000 அப்படிங்கிறது. Then GST input tax credit is not available on food and beverages. இது வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நாட் அவைலபிள் அப்படிங்கிறது. இன்னும் கேபிட்டல் குட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், பிஸ்னஸ் சர்வீசஸ் இது எல்லாமே அவைலபிள், பட் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து கிடையாது. தென் 72 due date for filing GST annual returns is 31st March. GST annual returns must be filed 31st March of next financial year அப்படிங்கிறது. Then what is seeking of advance ruling in GST அப்படிங்கிறது, getting prior tax rate confirmations அப்படிங்கிறது தான். Advance ruling helps taxpayers clarify tax liability in advance. What is the minimum time period to maintain GST records? 6 years வரைக்கும் நம்ம ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். Then what is the time limit for assessing tax under income tax? 3 years from assessment year அப்படிங்கிறது தான். Generally returns can be assessed within 3 yearsக்குள்ள நம்ம income tax file பண்ணணும். Then which income tax section provides relief under double taxation avoidance agreement, TTAA அப்படிங்கிறது section 90 தான். Then deduction of TDS and salaries done under which section? um, Section 192 deals with TDS on salary payments. 192. Then who issues the permanent account number? PAN number யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். PAN is issued by the income tax department of India. இப்போ நம்மலாம் வச்சிருக்க பேன் கார்டு வந்து அந்த 10 digit பேனாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தென் இது வந்து அல்பா நியூமரிக் கேரக்டரில் இருக்கக்கூடியது. தென் which form is used for filing income tax return by proprietors with business income? Proprietors with business income வருது அப்படின்னா அவங்க வந்து ITR 3 தான் ஃபைல் பண்ணணும். Then ITR 3 is used by the individuals carrying business of profession. Then advance tax is also called provisional tax. Tax paid in installments during the years is the term the advance or provisional tax. Then under GST, reverse charge mechanisms is applicable on certain specified supplies only. Reserve charge applies only on notified goods and services. Then late fee for delay in filing GST return beyond due date is 50 per day. Fine on the 50 per day. Late fee. Then goods and service tax network, GST provides IT infrastructures for GST implementations. GSTN is responsible for providing technology platform. Option A is the correct answer. Then taxable territory under GST includes GST applies to entire Indian territories, including union territories also. So A is the correct answer. India includes Jammu and Kashmir and Ladakh. எல்லாத்துக்கும் applicable. Then input tax credit, ITC, can be utilized against both CGST and IGST அப்படிங்கிறது. ITC and IGST can be utilized for CGST and SGST and as per rules அப்படிங்கிறது. Then which of the following is not liable to GST? Supply of petroleum product GST குள்ள வராது. Petroleum products are outside GST at present. இப்போதைக்கு அது இல்லை GST. Then value of taxable supply under GST includes, option B is the correct answer, freight charges if paid separately. Freight may be
includes in value of supply of GST. Then under income tax, professional tax paid is um, professional tax paid is professional tax paid is deductible from the salary income அப்படிங்கிறது deductible under section 16 3 அப்படிங்கிறது தான் நம்ம salary இதுல இருந்து 3 deductions வந்து நமக்கு allowed. Yes. Yes. Cross salary வந்து some items less பண்ணிக்கலாம். deduction இது வந்து under section 16(1) அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு அது. தென் அண்டர் செக்ஷன் 16(2) நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இது வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம், டிடக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அண்டர் செக்ஷன் 16(3) தான் நமக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு. ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எதுவும் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம கிராஸ் சேலரியிலேருந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். தென் exempted income under income tax includes income from agriculture. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென் 10(1) வரக்கூடியது செக்ஷன் 10. தென் tax slab for individuals aged 60 years or more. வந்து நார்மல் பர்சனை விட நமக்கு இண்டிவிஜுவலை விட நமக்கு கம்மியாக தான் அவங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் வந்து இருக்கும். அதாவது அதிகமான எக்ஸம்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். தென் இது வந்து ஹையர் எக்ஸம்ஷன் லிமிட் ஆஃப் 3 lakh அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சீனியர் சிட்டிசன்ஸ். தென் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹேவ் ஹையர் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது தெரியணும். தென் விச் டாக்குமெண்ட் இஸ் எசென்சியல் ஃபார் கிளைமிங் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. 80Cல நமக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட் வந்து இருக்கணும். நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கான ரெசிப்ட் வந்து இருந்தால் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியணும் டிடக்ஷனுக்கு. தென் டேக்ஸ் லயபிலிட்டி can be reduced by claiming deductions. அப்படிங்கிறது deductions are reduced to taxable income and tax liability அப்படிங்கிறது தெரியணும். Then goods and service tax came into effect in India on 1st July 2017 அப்படிங்கிறது தெரியணும். தென் இதில் வந்து இந்தியாவில் 2004 ஐடியா ஜிஎஸ்டிக்கான ஐடியாஸ் வந்து உருவாகியிருக்கும். emerged. The idea of GST emerged in India from the recommendations of Kelkar Task Force அப்படிங்கிறது Kelkar Task Force. அதே மாதிரி நமக்கு 2007 யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ பி சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் while presenting the சென்ட்ரல் பட்ஜெட் 2007 நம்ம யூனியன் பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 2007-8 சென்ட்ரல் பட்ஜெட்டில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க தட் ஜிஎஸ்டி would be introduced in India அப்படிங்கிறது. தென் 2014 த என்டிஏ கவர்மெண்ட் அடுத்து வந்து என்டிஏ கவர்மெண்ட் டேபிள் த கான்ஸ்டியூஷன்ஸ் அதில் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் 122 அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம். அமெண்ட்மெண்ட் பில் இது நம்ம வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து பில்லாக ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவோம். அது அமெண்ட்மெண்ட் பில்லு 2014 கொண்டு வந்திருப்பாங்க. தென் 2016 நமக்கு இட் ரிசீவ்டு த அசென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆன் 8 செப்டம்பரில் பிரசிடென்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. தென் இட் பிகம் த கான்ஸ்டியூஷன்ஸ் 101 அமெண்ட்மெண்ட். ஆல்ரெடி அமெண்ட்மெண்ட் பில் பார்த்தோம். நம்மளுடைய ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் எப்போன்னா நம்மளோட 101 தான். 101வது அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் ஆக்ட் 2000 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 2016 which paved the way for introducing of GST in India. இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. தென் 2017 மார்ச்சில் த சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பில் 2017
integrated the goods and services tax bill, the territory goods and service tax bill 2017, the goods and service tax compensations of states State Bill 2017 was introduced and passed in the Lok Sabha. It then passed the receipt of President um, Hassan on 12th April 2007 and was enacted. Subsequently, respective state governments have enacted state GST laws, and then finally 2017 July, with effect from 1st July 2017. Um, yes, 1st July 2017 GST has been implemented across India. அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அப்படின்னா 2017 ஃபஸ்ட்டு ஜூலை அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஜூலை 2017 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் who can file income tax returns digitally அப்படிங்கிறது ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் அஸ் பர் ரூல்ஸ் படி எல்லாருமே பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். e-filing is mandatory or optional based in income and category அப்படிங்கிறது. Then 95 deduction under section 80 TTA is allowed for interest on saving account up to 10,000 அப்படிங்கிறதா. deductions up to 10,000 allowed on saving bank interest. பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், சேவிங் பேங்க் அக்கௌண்ட், அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 10,000 வரைக்கும் இந்த செக்ஷன் 80 TTCA படி நம்ம வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். தென் GST is administered by already பார்த்தோம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி அவங்க தான் அட்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. தென் டேக்ஸ் கலெக்டட் அண்டர் GST இஸ் deposited to the both central and state governments as applicable, CGST and SGST portions go to respective governments அப்படிங்கிறது. Then 98 GST rate slab are நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட்டு முதல்ல 0, 5, 12, தென் 18, 28 அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து 0, தென் 5%, தென் 18%, தென் 28, 18% அண்ட் 40% அப்படின்னு இருக்குது. இந்த 4 ஸ்லாப் ரேட்லாம் இருக்குது. தென் எஸ் GST has multiple rate slab for different goods and services. Then tax evasions under Income Tax Act attract tax evasion பண்ணுறோம் அப்படின்னா, டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறோம் அப்படின்னா பெனால்ட்டி அண்டு இம்ப்ரெஷன்மெண்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. while full tax evasions is punishable by the law அப்படிங்கிறது தெரியும். Then option A is the correct answer. Then இதில் 100 due date for payment of advance tax for individual is அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. due date for payment of advance tax எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னா 15th ஜூனு, தென் 15th செப்டம்பர், தென் 15th டிசம்பர் அண்ட் 15th மார்ச்ங்கிறது. அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஆர் மேட் குவார்ட்டர்லி அப்படிங்கிறது தெரியணும். இதில் வந்து நமக்கு டேக்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் டேக்ஸ் அண்டு ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நமக்கு 100 MCQs வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.